மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் 25-26ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். வழக்கம் போல பிஜேபி ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து வழக்கம் போல் ஏழைகளுக்கு எதிராகவும் கார்ப்பரேட் மற்றும் பெருமுதலாளிகளுக்கு ஆதரவான ஒரு பட்ஜெட்டாகத்தான் கடந்த 11 பட்ஜெட்டுகளே அவர்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அதே போலத்தான் இந்த 25-26ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டும் அமைந்திருக்கிறது. இந்த 2014-2024க்கு இடையில் ஏறத்தாழ 16 லட்சம் கோடி ரூபாய் பெருமுதலாளிகளுக்கு கடன் தள்ளுபடி என்பது இந்த ஆட்சியிலே செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் விவசாயிகள், ஐக்கிய விவசாயிகள் முன்னணி தொடர்ந்து ஒரு முறை விவசாயிகளுக்கான அனைத்து கடன்களை தள்ளுபடி செய்யுங்கள் என்று தொடர்ந்து 2020ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து நாங்கள் போராடி வருகிறோம். ஆனால் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்வது சம்பந்தமாக எந்த விதமான அறிவிப்புமே இல்லை. அதைவிட முக்கியமானது, விவசாயத்தில் வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை தீர்மானிக்க வேண்டும் என்கிற போராட்டம் நாடு தழுவிய அளவில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு அடிப்படையான மாற்றத்தை அல்லது விவசாயிகளுடைய அடிப்படையான கோரிக்கைகள் சம்பந்தமாக எந்த விதமான அறிவிப்புமே வெளியிடாமல் நிதியமைச்சர் இந்த பட்ஜெட்டை சமர்ப்பிச்சிருக்காரு. இதனால் பெரும்பான்மை மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது பொய்யா இருக்கிறது. விலைவாசி உயரும், வேலையின்மை என்பது மேலும் அதிகரிக்கும். இது ஒட்டுமொத்த இந்தியாவில் உள்ள 90% மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாகத்தான் இருக்கும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மக்கள் விரோத பட்ஜெட்டை எதிர்த்து தமிழ்நாட்டிலேயும் அகில இந்திய அளவிலேயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலிமிக்க எதிர்ப்பு கண்டன போராட்டங்களை நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.